மஹதேவ்பூர் என்ற ஊர்ல வினோத் சாத்விக்னு 2 பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தாங்க. வினோத்க்கு வேலை செய்யறதே பிடிக்காது. அவ ஒரு சோம்பேறி மனுஷன். ஆனா சாத்விக் வீட்டுல நிறைய மாடுகள் இருந்ததுனால அவ பால் வியாபாரம் செய்தான். இந்த மாதிரி சாத்விக் நல்லா பணம் சம்பாதிச்சான். இப்போ அவ தொழில்ல பக்கத்து கிராமங்களுக்கும் பண்ணணும்னு யோசிச்சான். இப்படி யோசிச்சு அவ ஒரு சைக்கிளை வாங்கி மத்த கிராமத்துக்கு பால் வியாபாரம் செய்ய தொடங்கினான். மற்ற ஒரு நாள் சாத்விக் சைக்கிள்ல போறத வினோத் பார்த்துட்டு யோசிச்சான். சாத்விக் புது சைக்கிள் வாங்கிட்டான். ஆனா எனக்கு தெரியாதா அவ என்னைக்கு சைக்கிள் வாங்கினான்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு சாத்விக் வீட்டு முன்னாடியே நின்னா. கொஞ்ச நேரம் கழிச்சு பாலை வித்து முடிச்சிட்டு சாத்விக் வீட்டுக்கு வந்துட்டான். அவனை பார்த்ததும் வினோத் வேகமா அவகிட்ட போனான். சாத்விக் சாத்விக், நீ புது சைக்கிள் வாங்கினியா? ஆமாடா, நான் புது சைக்கிள் வாங்கிருக்கேன். ஏன் கேக்குற? ஒன்னும் இல்ல, சைக்கிள் வாங்க உன்கிட்ட காசு எப்படி வந்துச்சு? நான் பால் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சேன். அதை வச்சுதான் பக்கத்து கிராமத்துல விற்பனை செய்யணும்னு ஒரு சைக்கிளை வாங்கினேன். நிஜமாவா? நீ ரொம்ப புத்திசாலி சாத்விக். வினோத் சந்தோஷப்படுற மாதிரி நடிச்சு ஒரு பொய்யா சிரிச்சுட்டு போயிட்டான். வினோத் வீட்டுக்கு போன உடனே சாத்விக்னால சைக்கிள் வாங்க முடியும்னா அப்புறம் ஏன் என்னால வாங்க முடியாதுன்னு யோசிச்சான். நான் ஏன் இப்படி வருத்தப்படணும்? நானும் சாத்விக் போல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சானாலும் நிறைய பொருட்களை வாங்கலாம். ஆனா நான் என்ன மாதிரி வேலை பண்றது? எனக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்கு. நான் ஜிலேபி ரொம்ப சூப்பரா செய்றேன். நான் ஒரு ஜிலேபி கடையை ஆரம்பிக்க போறேன். அடுத்த நாள் வினோத் ஒரு சின்ன ஜிலேபி கடையை தொடங்கி ஜிலேபி விற்க தொடங்கினான். அவர் ருசியான ஜிலேபிகளை சேர்த்து நல்ல விலையில ஒரு ஜிலேபி 5 ரூபாயினும், அரை கிலோ 50 ரூபாய் மற்றும் 1 கிலோ 100 ரூபாயினும் விற்பனை செய்தான். அவ சூடான ஜிலேபிகளை செஞ்சதும் அந்த வாசம் சாலை முழுக்க பரவி நிறைய மக்களை கவர்ந்துச்சு. குறைந்த விலை என்பதனால நிறைய மக்கள் வர தொடங்கினாங்க. ஒரு நாள் ரமேஷ் என்ற வாடிக்கையாளர் வினோத் கடைக்கு வந்தான். ஆஹா, அருமை வினோத், நீ செய்யற ஜிலேபி ரொம்ப சுவையா இருக்கு. இந்த மாதிரி ஜிலேபிய நான் சாப்பிட்டதே இல்ல. ரமேஷ் அந்த ஜிலேபிய சாப்பிடும் போது சுத்தி இருந்த மக்கள் எல்லாரும் அவனை புகழ ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி வினோதோட ஜிலேபி நகரம் முழுக்க பிரபலமாச்சு. ஆனா சீக்கிரமாவே வினோத்க்கு பேராசை எண்ணம் உருவச்சு. நான் செய்யற மாதிரி வேற யாராலையும் ஜிலேபி செய்ய முடியாது. நான் இன்னும் நிறைய லாபம் சம்பாதிக்கணும்னா ஜிலேபி விலைய உயர்த்தணும். வினோத் கடைக்கு வந்த அவனோட வாடிக்கையாளர்கள் கிட்ட சொன்னாரா, இன்னையில இருந்து ஒரு ஜிலேபி 10 ரூபாய், அரை கிலோ 100 ரூபாய் மற்றும் 1 கிலோ 200 ரூபாய். உதய்னு ஒரு ஆளு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் வினோத கேள்வி கேட்டாரு. இவ்வளவு அதிகமான விலையில வேற எங்கேயாவது ஜிலேபி விக்கிறாங்களா? மத்த கடையில 100 ரூபாய்க்கு 1 கிலோ ஜிலேபி விக்கிறாங்க. மத்தவங்க விக்கிற ஜிலேபி நான் செய்யறதை விட சுவையா இருந்தா அங்கேயே போய் வாங்குங்க. எனக்கு நீங்க தேவையே இல்ல. வினோதோட ஜிலேபி ரொம்ப சுவையா இருந்ததுனால மக்கள் தொடர்ந்து அவகிட்டயே வாங்கிட்டு வந்தாங்க. என்னோட கடைக்கு போட்டியே இல்ல. அதோட மக்கள் என்னோட ஜிலேபிய சாப்பிட்டு பழக்கப்பட்டதுனால அவங்க என்கிட்ட இருந்து மட்டும்தான் வாங்குவாங்க. வினோத் இத பத்தி யோசிச்சு அவனோட தரசுல இன்னும் கொஞ்சம் எடையை ஏத்தி இப்போ சில ஜிலேபிய அதே விலைக்கு விற்க யோசிச்சான். வினோதோட வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் அந்த தலைவர் வினோதோட ஜிலேபிய கேள்விப்பட்டு தான் வேலைக்காரர்களால 1 கிலோ ஜிலேபி வாங்கிட்டு வர அனுப்பினாரு.
அவர் சொன்னது போலவே வேலைக்காரர்கள் செஞ்சாங்க. அப்போ நில உரிமையாளர் ஒரு கிலோ ஜிலேபிய வாங்கினது அதுல குறைந்த ஜிலேபி இருக்கிறத பார்த்தாரு. நான் உங்ககிட்ட ஒரு கிலோ ஜிலேபி வாங்கிட்டு வர சொன்னேன், இதுல என்ன இவ்ளோ கம்மியா இருக்கு? பயந்து போன வேலைக்காரங்க சொன்னாங்க. நாங்க அந்த கடையில ஒரு கிலோ ஜிலேபி வேணும்னு தான் கேட்டோம், அதுக்கு இவ்வளவுதான் கொடுத்தாங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்லையா? சரி வாங்க போய் அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ நில உரிமையாளர் மற்றும் வேலைக்காரங்க அந்த கடையை நோக்கி போனாங்க. அப்போ ஒரு பிச்சைக்காரன் வினோத் கடைக்குள்ள போனான். உடனே நில உரிமையாளருக்கு ஒரு யோசனை வந்து இந்த பிச்சைக்காரன் கிட்ட வினோத் என்ன சொல்லுவான்னு வெளியே நின்னு பார்த்தாரு. ஜிலேபி என்ன விலை? ஒரு ஜிலேபி 10 ரூபாய். ஆனா பிச்சைக்காரன் சொன்னாரா, என்கிட்ட 2 ரூபாய் மட்டும் தான் இருக்கு. வினோத 2 ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி கேட்டான். ஆனா வினோத் ஒத்துக்கல. அதனால பிச்சைக்காரர் சோகமா நடந்து வந்துட்டாரு. வினோத் அத பார்த்துட்டு அவரை திரும்ப கூப்பிட்டாரு. ஏய் நில்லு, நீ இந்த ஜிலேபிய வாசம் பண்ணதுனால இப்போ நீ எனக்கு 2 ரூபாய் கொடு. ஐயா என்கிட்ட இருக்கிறதே 2 ரூபாய், அதையும் என்கிட்ட இருந்து பிடுங்க போறீங்களா? நான் இந்த பணத்தை கொடுக்க மாட்டேன். அதே சமயத்துல நில உரிமையாளர் நடந்ததை எல்லாத்தையும் பார்த்துட்டு வினோத் கடைக்குள்ள ஓடி வந்து அந்த பிச்சைக்காரன் கையில ஒரு பணப்பைய கொடுத்துட்டு அத வினோத் கிட்ட கொடுக்க சொன்னாரு. அதே சமயத்துல நில உரிமையாளர் நடந்ததை எல்லாத்தையும் பார்த்துட்டு வினோத் கடைக்குள்ள ஓடி வந்து அந்த பிச்சைக்காரன் கையில ஒரு பணப்பைய கொடுத்துட்டு அத வினோத் கிட்ட கொடுக்க சொன்னாரு. ஐயா நீங்க தான் இங்க நடக்கிற விஷயத்துக்கு நியாயம் சொல்லணும். இப்படி பணம் கொடுத்து ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஊக்குவிக்கிறீங்க? நான் சொல்றத கேளு, இந்த பணத்தை அவகிட்ட கொடு. பிச்சைக்காரன் பணப்பைய வினோத் கிட்ட கொடுக்கும் போது நில உரிமையாளர் பிச்சைக்காரன் கிட்ட சொன்னாரா, ஒரு நொடி நில்லு, அந்த பையன் அசை. நில உரிமையாளர் சொன்னது போலவே பிச்சைக்காரன் செய்த போது அதுக்குள்ள இருந்த காசு சல சலன்னு சத்தம் போட்டுச்சு. நில உரிமையாளர் வினோத் கிட்ட சொன்னாரு, அந்த காசோட சத்தத்தை கேட்டியா? ஆமா ஐயா கேட்டேன். அந்த சத்தம் உனக்கு கேட்டா அப்போ பிச்சைக்காரன் உனக்கு காசு கொடுத்துட்டான்னு அர்த்தம். இது எப்படி ஐயா முடியும்? காசே கொடுக்காம எப்படி கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க? அவ சாப்பிடாமலே அவகிட்ட ஜிலேபிக்கு காசு கேட்டேல்ல, அது போலவே அவ காசு சத்தத்தை உனக்கு கேட்க வச்சதுனால அப்போ காசு கொடுத்துட்டான்னு தானே அர்த்தம். நில உரிமையாளர் அதோட விலகத்தை சொன்ன போது வினோத் மன்னிப்பு கேட்டான். இது மட்டும் செய்யற தப்பு இல்ல, நீ ஜிலேபிய அதிக விலைக்கு உன்னோட வாடிக்கையாளர்கள் கிட்ட விக்கிற. அப்போ வினோத் செய்யற எல்லா தப்பையும் நில உரிமையாளர் சுட்டி காமிச்சாரு. ஐயா என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன். இந்த நாள் வரைக்கும் நீ நிறைய தப்பு செஞ்சிருக்க. நீ ஒரு பிச்சைக்காரனை கூட சரியா நடத்தல. உன்னோட கடைய நடத்த உனக்கு எந்த உரிமையும் இல்ல. வினோத் நில உரிமையாளர் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருந்த சமயத்துல சாத்விக் அந்த பக்கமா வந்தான். சாத்விக் நில உரிமையாளர் கிட்ட சொன்னாரா, வணக்கம் ஐயா. வினோத் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேக்குறான். அவனை ஏன் நீங்க மன்னிச்சு விடக்கூடாது? சாத்விக் ஒரு நல்ல மனுஷன். அப்ப அவ நல்ல விதமா பேசினதுனால நில உரிமையாளர் சொன்னாரு, இந்த ஒரு முறை நான் வினோத விடுறேன். ஏன்னா எனக்கு தெரியும் சாத்விக் ஒரு நல்ல பையன், அப்புறம் அவ உனக்கு துணையா இருக்கான்னு. நில உரிமையாளர் மற்றும் சாத்விக் 2 பேரும் வினோத் கிட்ட நேர்மையாவும் நல்ல குணத்தோடும் வியாபாரம் செய்யணும்னு சொல்லி அங்கிருந்து 2 பேரும் கிளம்பிட்டாங்க. நில உரிமையாளர் மற்றும் சாத்விக் பேசினதுக்கு அப்புறம் வினோத் கண்ணை திறந்து யோசிச்சாரு. அந்த நாள்ல இருந்து வினோத் நேர்மையா தான் வியாபாரத்தை நடத்தி நல்லவரா இருந்தாரு. வாடிக்கையாளர்களும் அவனுக்கு ஊக்கத்துணையா இருந்தாங்க. எல்லாரும் நல்ல நண்பர்களா வாழ்ந்தாங்க. ஊர்காய் விற்பனையாளர். ஒரு கிராமத்துல கருணா என்ற வயசான அம்மா இருந்தாங்க. அவங்க வீட்லயே
நிறைய விதமான ஊர்காவை செஞ்சு வச்சு அத வீட்ல இருந்தபடியே விற்பனை செஞ்சாங்க. அவங்க நல்ல மனசோட உதவும் சுபாவத்தோட இருந்தாங்க. கிராமத்துல வேற எந்த ஊறுகாய் கடையும் இல்ல. கொஞ்ச நாட்களையே அவளோட வியாபாரம் வெற்றிகரமா போய் அவ வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கடையை ஆரம்பிச்சு அங்கிருந்து ஊறுகாய விற்பனை செஞ்சாங்க. அவங்க வழக்கம் போல ஊறுகாய விற்பனை செய்யும் போது ஒரு நாள் விக்னேஷ் என்கிற ஒருத்தர் அவங்களோட கடைக்கு வந்தான். ஒரு பாட்டில் ஊறுகாயோட விலை என்னம்மா? ஒரு பாட்டில் ஊறுகாய் 25 ரூபாய் மகனே. ஓ சரி, அப்போ எனக்கு ஒரு பாட்டில் தக்காளி ஊறுகாய் கொடுங்கம்மா. கருணா தக்காளி ஊறுகாய அவகிட்ட கொடுத்தாங்க. விக்னேஷ் 50 ரூபாய் கொடுத்தான். அவங்க 50 ரூபாய் எடுத்து பையில போட்டுட்டு 25 ரூபாய் திரும்ப கொடுத்தாங்க. இந்த சமயத்துல பணப்பை முழுக்க பணம் இருக்கிறத பார்த்தான். அந்த பணம் பையில நிறைய பணம் இருக்க மாதிரி இருக்கு. நான் எப்படியாவது அவங்க கிட்ட இருந்து அந்த பைய எடுக்கணும். ஆனா எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அவ தாகமா இருக்கிறத சொல்லி வயசான அம்மா கிட்ட குடிக்க தண்ணி கேட்டான். அந்த வயசான அம்மா பணப்பைய அங்கேயே போட்டுட்டு தண்ணி எடுக்க போனாங்க. அவங்க வரத்துக்கு முன்னாடி நான் அந்த பைய எடுக்கணும். அப்போ விக்னேஷ் பைய எடுக்க முயற்சி செய்த போது அதே சமயத்துல வயசான அம்மாவும் திரும்ப வந்துட்டாங்க. இது என்னோட பணப்பை, நீ ஏன் எடுக்க முயற்சி செய்ற? இது என்னோட பணப்பை, நீங்க ஏன் பெருமையா உங்களோடதுன்னு சொல்றீங்க? நான் இந்த பையில இருந்து தானே உங்களுக்கு பணம் கொடுத்தேன். கொஞ்ச நேரத்துக்கு 2 பேரும் விவாதம் பண்ணிக்கிட்டே மாத்தி மாத்தி கத்துக்கிட்டே இருந்தாங்க. விக்னேஷ் தப்பு பண்ணது மட்டும் இல்லாம அந்த வயசான அம்மாவை நியாயம் கேட்க பஞ்சாயத்து தலைவர் கிட்ட அது யாரோட பையனு கேட்க கூட்டிட்டு போக முடிவு செஞ்சாரு. இப்போ நான் இது ஏன் பணம் தான்னு பஞ்சாயத்துல இருக்க எல்லார் முன்னாடியும் நிரூபிக்கணுமா? அவ பார்க்க சின்ன பையனா இருக்கான். அவ பஞ்சாயத்துல எல்லார் முன்னாடியும் நிக்க வச்சு பழி ஏத்துக்கிறது ஒரு நல்ல முறையே இல்ல. ஒரு நாள் அவனே தான் தப்ப உணர்வான். அந்த வயசான அம்மா நல்ல மனசும் இரக்க குணமும் கொண்டவங்க. அதனால இந்த சம்பவம் விக்னேஷ பாதிக்கும்னு நினைச்சு பேசாமலே இருந்தாங்க. இது உன்னோட பணப்பைன்னு நீ நினைச்சா தயவு செஞ்சு எடுத்துக்கோ, நமக்குள்ள சண்டை போட்டுக்க வேண்டாம். வயசான அம்மா இத சொன்னதும் விக்னேஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு கடைய விட்டு கிளம்பிட்டான். அவ வீட்டுக்கு போனதும் விக்னேஷ் பணப்பைய திறந்து பணத்தை எண்ண ஆரம்பிச்சான். நான் நினைக்கிறேன் அந்த அம்மா ஊறுகாய வித்து நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு. அதனாலதான் இந்த பணம் என்னோடதுன்னு சொன்னா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க போல. நானும் அவங்கள போல ஊறுகாய சுவையா செஞ்சு வைக்க போறேன். அப்புறம் மக்கள் என்கிட்ட இருந்து ஊறுகாய் வாங்குவாங்க. அந்த அம்மா கிட்ட இருந்து திருடின பணம் இல்லாம அவனும் கொஞ்சம் பணத்தை சேர்த்தான். ஊறுகாய் போட தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி அவனே ஊறுகாய செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த அம்மா கடைக்கு முன்னாடியே அவ ஒரு கடைய திறந்து மக்களுக்கு ஊறுகாய் விற்க தொடங்கினான். ஊறுகாய் வாங்குங்கம்மா, தக்காளி ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய், வாங்க எடுத்துக்கோங்கம்மா. இந்த மாதிரி கத்தி கத்தி விக்னேஷ் ஊறுகாய வித்தான். தான் கிட்ட இருந்த பணம் திருடின மனுஷன் இப்போ அவங்களுக்கு எதிர்பக்கமா ஒரு வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறத பார்த்தாங்க கருணா. அவங்களுக்கு வயசானதுனால அவங்களால எதுவும் பேச முடியல. என்னதான் அவங்களால சத்தம் போட்டு ஊறுகாய விற்க முடியலனாலும் அவங்க கிட்ட வழக்கமா வாங்குற எல்லாரும் தொடர்ந்து வாங்கினாங்க. விக்னேஷ் வியாபாரத்துக்கு புதுசு என்பதனால நிறைய பேர் அவகிட்ட வாங்க விரும்பல. அவ ஊறுகாய் பாட்டில் எல்லாமே கடையிலேயே இருந்துச்சு. அப்புறம் சில நாட்கள் போனதும் அவனோட ஊறுகாய் விற்காம போனதுனால கெட்டு போக தொடங்கிச்சு. அது விக்னேஷ ரொம்ப வருத்தப்பட வச்சுது.
ஐயோ கடவுளே, நான் செஞ்ச எல்லா ஊறுகாயும் கெட்டு போகுது. இந்த கெட்டு போன ஊறுகாயை வச்சு நான் என்ன பண்றது? இப்படியே பல நாட்கள் போச்சு. அவகிட்ட இருந்த எல்லா பணமும் தீர்ந்து போச்சு. அவகிட்ட சாப்பிட கூட இப்போ காசு இல்ல. ராத்திரியும் பகலும் அதே கடையில தான் இருந்தா. அவன் ஊறுகாய மாத்த கூட இல்ல. அதுக்கு பதில் கவலையா கடையிலேயே நாள் முழுக்க உக்காந்திருந்தான். அவ கடைக்கு எதிர்பக்கம் இருந்த வயசான அம்மா இத எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருந்தாங்க. விக்னேஷ் ஊறுகாய் கூட மாத்தல. நாள் முழுக்க கடைக்குள்ளேயே உட்கார்ந்து கவலையா இருக்கான். அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு யோசிச்சு அந்த வயசான அம்மா கடைக்கிட்ட போனாங்க. விக்னேஷ் அந்த அம்மா வந்தது கூட கவனிக்காம சோகமாவே இருந்தான். விக்னேஷ், விக்னேஷ்! திடீர்னு அந்த அம்மாவோட சத்தத்தை கேட்டு விக்னேஷ் தெளிவுக்கு வந்தான். நீ ஏன் கடையில ஊறுகாய மாத்த மாட்டேங்கிற? ஏன் சோகமா இருக்க? என்ன ஆச்சு உனக்கு? அவங்க கேட்டதும் அவன் நடந்ததை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொன்னான். கவலைப்படாத விக்னேஷ், இந்த முறை நான் சொல்ற மாதிரி ஊறுகாய தயார் செய். அதுக்கு தேவையான பணத்தையும் நான் தரேன். உன்னோட வியாபாரம் நல்ல நிலைமைக்கு வந்ததும் நீ ஏன் பணத்தை திருப்பி கொடுத்துடு. அந்த சோகமான மனுஷன் இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு சொன்னாரா, நான் உங்க பணத்தை திருடின போது நீங்க எதுவும் சொல்லல. இப்ப கூட உங்க கடைக்கு எதிர்பக்கம் கடைய போட்டு ஊறுகாய விக்கிறேன். ஆனா உங்களுக்கு என் மேல கோவமே இல்லையா? என்னுடைய கஷ்டத்தை கேட்டு எனக்கு உதவி கூட செய்றீங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. உங்க பணத்தை திருடினதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் திரும்ப இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லி அவங்க சொன்னது போலவே ஊறுகாய செஞ்சு திரும்பவும் விற்க தொடங்கினான். இப்போ அவனோட ஊறுகாயும் ரொம்ப நாள் வந்து சுவையாவும் இருந்துச்சு. அவனுக்கு நிறைய மக்கள் வந்தாங்க. அவ இப்போ அந்த வயசான அம்மா கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அவ திருடின பணத்தையும் கொடுத்துட்டான். விக்னேஷ், இப்பல இருந்து எந்த தப்பான காரியத்தையும் செய்யாத. நல்ல மனசோட உன்னோட வியாபாரத்தை தொடர்ந்து செய். அம்மா, உங்களோட இரக்க குணத்தாலும் நல்ல மனசாலும் தான் நான் இன்னைக்கு நல்ல வியாபாரம் செய்றேன். இப்பல இருந்து உங்களுக்கு ஊறுகாய் செய்ய உதவுறேன். கிராமத்துல இருக்கிறவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்க முயற்சி பண்றேன். நீங்க இதுக்கு முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. விக்னேஷ் அவனோட தப்புல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிட்டதுனால அந்த வயசான அம்மா அவ சொன்னதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. விக்னேஷும் அவங்க கூட சேர்ந்து ஊறுகாய் வித்ததுனால அவங்க செய்யற ஊறுகாய் அந்த கிராமத்துல மட்டும் இல்ல, சுத்தி இருக்க எல்லா கிராமத்திலயும் புகழ் பெற்றுச்சு. இது அவங்களுக்கு நிறைய லாபத்தை கொண்டு வந்துச்சு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. டீ வியாபாரி. ஒரு ஊர்ல ராமுன்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட பாட்டியோட இருந்தான். ராமுவுக்கு அப்பா அம்மா இல்லாததுனால அவன் பாட்டி அவனுக்கு ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. ராமுக்கும் அவன் பாட்டியோட இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ராமு தினமும் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்ப வரும்போது பாட்டியோட நல்ல கதைகளை கேட்டுட்டே வருவான். சீக்கிரமாவே அவ 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு முடிச்சுட்டான். அவனோட கிராமத்துல 7th ஸ்டாண்டர்ட் மேல படிக்க ஸ்கூல்ஸ் எதுவும் இல்லாததுனால ராமு வீட்ல இருந்து பாட்டியோட வீட்டு வேலைகளை பார்த்துட்டு இருந்தான். அவ வீட்டு வேலைகளை செய்யும் போது பாட்டியோட ஹெல்ப்பால எப்படி டீ போடுறதுன்னு கத்துக்கிட்டான். ராமு ரொம்ப நல்லா வேலை செய்யற பையன். அவ போடுற டீ ரொம்ப டேஸ்டா இருக்கும். எப்போதெல்லாம் அவ டீய பாட்டி குடிச்சாலும் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க. ராமு அவன் நண்பர்கள் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் டீ கொடுப்பான். ஒரு நாள் அவ அங்கிள் திவாகர் சொன்னாரா, ஆஹா ராமு, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குப்பா. என்ன டீ இது, ரொம்ப சுவையா இருக்கு.
ரொம்ப நன்றி மாமா. உங்களுக்கு என் டீ பிடிச்சிருந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் டீயை குடிச்ச எல்லாரும் நல்ல விதமா தான் சொல்லிருக்காங்க. ராமு, ஏன் நீ மார்க்கெட்ல உன் டீயை கிராமத்து மக்களுக்கு விற்க கூடாது? நீ கண்டிப்பா அந்த வியாபாரத்துல கொஞ்சம் பணம் சம்பாதிப்பல்ல? ராமு தன் மாமா சொன்னதை கேட்டு கிராமத்துல டீ விற்க ஆரம்பிச்சான். ராமு போடுற டீயை டேஸ்ட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. சீக்கிரமாவே இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவடிச்சு. ஆஹா, என்ன ஒரு அருமையான டீ! அந்த கிராமத்தோட தலைவர் ராமுவோட தனித்தன்மைய பார்த்துட்டு ராமுவை சந்திக்க போனாரு. ராமு, உன் கையில ஏதோ மேஜிக் இருக்குப்பா. உன் டீ ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுக்கு என் டீ பிடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ராமு, உன் ஃபியூச்சர் பத்தி யோசி. நீ இன்னும் குழந்தை இல்ல. இப்போதான் நீ நல்லா டீ போட கத்துக்கிட்டல்ல, ஏன் நீ நகரத்துல உன் டீயை விற்க கூடாது? அந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன் டீயை குடிக்கட்டும். எனக்கும் நல்லா தெரியும், அவங்க எல்லாருக்கும் உன் டீ ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்ல, நீயும் அதிலிருந்து நல்ல பணம் சம்பாதிக்கலாம். ராமு அந்த தலைவர் சொன்னதை பத்தி யோசிச்சு அதுதான் சரின்னு நினைச்சான். அது நீங்க சொல்றது சரிதான் சார், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உடனே நகரத்துக்கு போகிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல. ஓ ராமு, நீ அதை பத்தி கவலையே படாத. அந்த செலவை நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட முதல்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு போய் இப்போவே நீ நகரத்துக்கு போ. ராமு ஜமீன்தார் சொன்னதை கேட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு நகரத்துக்கு போனான். அவன் ஒரு டீ கடையில இருந்த டீ கடைக்காரர் கிட்ட வேலை கேட்டான். அந்த ஓனரும் அவனுக்கு வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த டீ கடையில வேலை கிடைச்சதுல ராமுவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா அங்க டீ போடுற விதம் ராமுவுக்கு பிடிக்கல. ஏன்னா பாலுக்கு பதிலா பால் பவுடர் யூஸ் பண்ணாங்க. நல்ல தரமான டீ இலைகளுக்கு பதிலா விலை கம்மியா இருக்க டீ இலைகளை யூஸ் பண்ணாங்க. மண்ணால செஞ்ச கப்புக்கு பதிலா பிளாஸ்டிக் கப்புகளை யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் டீ என்ற பேர்ல ஒரு சாதா டேஸ்ட் இல்லாத டீ பவுடரை டீயா வித்தாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ராமுவால அங்க இருக்க முடியல. அவ ஊருக்கு திரும்ப போகணும்னு நினைச்சான். அங்க நடந்ததுக்கு அப்புறம் ராமு டீ கடைக்காரர் கிட்ட போய் சொன்னான், சார், என்னால இங்க வேலை செய்ய முடியாது, நான் வேலையை விட்டுடுறேன். என்ன, நீ வேலைக்கு சேர்ந்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள வேலையை விட போறேன்னு சொல்றியே? அட்லீஸ்ட் ஏன் நீ வேலையை விடுறேன்னாவது சொல்லு. நீங்க டீ போடுற விதமே எனக்கு பிடிக்கல. நீங்க டீ போடுற யூஸ் பண்ற பால் கலப்படமானது. அப்புறம் எப்படி டீ போடுறது? நம்ம கிட்ட டெய்லி டீ குடிக்கிறவங்க மினிமம் 20 பேர் வருவாங்க. டீயோட டேஸ்ட் பிடிக்காமலே தினமும் இங்க குடிக்க வருவாங்களா சொல்லு? நம்ம மட்டும் நல்லா டீ பால் போட்டு செஞ்சா 20 பேர் என்ன ஐயா, இந்த நகரம் முழுக்க இருக்க எல்லாரும் நம்ம கடைக்கு தான் வருவாங்க. எங்க ஊர்ல நான் போடுற டீயே எல்லாருக்கும் பிடிக்கும். ஓ அப்படியா? அது என்ன அவ்வளோ நல்லா இருக்குமா? சரி வா, நம்ம போய் நீ எவ்வளோ நல்லா போடுறேன்னு பார்க்கலாம். அந்த ஓனர் ராமுவை கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் அவன் எப்படி டீ போடுறான்னு காட்ட சொன்னாரு. அப்போ ராமு அவ போடுற ஸ்டைல்ல டீ போட ஆரம்பிச்சான். அவ சுத்தமான பால், நல்ல தரமான டீ இலைகள், சுத்தமான சர்க்கரை, பிளாஸ்டிக் கப்புக்கு பதிலா களிமண்ணால செஞ்ச கப்பை யூஸ் பண்ணி சுவை மிகுந்த டீயை போட்டான். அவ டீ போடுற விதமே பாக்குறவங்களோட கண்ணை ஈர்த்துச்சு. ஓனர் அப்புறம் மத்தவங்க எல்லாரும் அப்படியே அவனை ஆச்சரியமா பார்த்தாங்க.
அவ சுவையான டீ போட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு கொடுத்தான். ஆஹா, சூப்பர் ராமு, நான் உன்னை கம்மியா நினைச்சிட்டப்பா. எனக்கு டீ ரொம்ப நல்லா பிடிச்சிருந்துச்சு. நீ டீ போட்ட விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. இப்போலேருந்து நீ எப்படி டீ போட்டியோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இனிமேல் பழைய மாதிரி பண்ண வேண்டாம். அப்போலேருந்து ஓனர் ராமு செய்யற டீ மாதிரியே செஞ்சாரு. மக்கள் தினமும் டீ கடைக்கு வந்தாங்க. எப்போ அவங்களுக்கு டீ கிடைக்கும்னு வெயிட் பண்ணாங்க. டீ கடையில நிக்க கூட இடமில்ல. அவங்க பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போச்சு. ஓனருக்கு ராமுவோட வாழ்க்கையில வந்ததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ராமு மேல இருந்த மரியாதை அதிகமாயிட்டே போச்சு. ராமுக்கு நல்ல பேர் மட்டும் இல்லாம எல்லாரும் அவ திறமைய பார்த்து அவ கையில இருந்த மேஜிக்கும் அவ டீயோட தனி சுவைய பாராட்டினாங்க. ராமுக்கு நகரத்துல நல்ல பேர் கிடைச்சது. அவ திரும்பி அவன் ஊருக்கு வந்தான். அவ பாட்டியோட சேர்ந்து ஜமீன்தார பார்த்து ஆசீர்வாதம் வாங்க போனாங்க. ராமு ஜமீன்தார் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டான். ராமுவை நினைச்சு ஜமீன்தாரும் ரொம்ப பெருமைப்பட்டு அவனோட கடின உழைப்ப பாராட்டினாரு. கிராமத்துல இருந்த எல்லார் முன்னாடியும் ஜமீன்தார் ராமுவை பாராட்டி கௌரவப்படுத்தினாரு. ராமு அவன் வெற்றி கதைய எல்லார்கிட்டயும் சொன்னான். கிராமத்துல வேலை இல்லாத நிறைய பேரை ராமு உற்சாகப்படுத்தினான். ராமுவ ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு எல்லாரும் அவங்க லட்சியத்தை நோக்கி வேலை செஞ்சாங்க. அப்போலேந்து எல்லாருக்கும் வேலை கிடைச்சு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. சமோசா விற்பனையாளர். ஒரு ஊர்ல மோகன் மற்றும் பத்மாவதின்னு அண்ணா தங்கச்சி இருந்தாங்க. மோகன் நல்லா படிச்சு நகரத்துல அவ குழந்தைகள் மனைவின்னு வாழ்ந்து வந்தான். இன்னொரு பக்கம் பத்மாவதி அவ பிறந்த கிராமத்திலேயே வாழ்ந்து அவளோட சொந்தக்காரன் ரகு என்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பத்மாவதி ஒரு அழகான பெண்மணி, ரொம்ப திறமைசாலி. எது பண்ணாலும் நல்லதுதான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாத எந்த வேலையும் இல்ல. இது எல்லாத்தையும் தவிர அவளோட கணவன் கூட சேர்ந்து கடுமையா உழைச்சா. பத்மாவதி வீட்லயே சமோசா செஞ்சு அத அவளோட கணவன் மீதி வண்டியில வச்சு ஊர் முழுக்க வியாபாரம் பண்ணாரு. ரகு ஒரு நாள் முழுக்க சமோசாகளை வித்து சம்பாதிச்ச பணத்தோட வீட்டுக்கு வந்தான். ஆறு வருஷங்கள் இப்படியே போச்சு. அந்த நேரத்துல அந்த ஜோடிக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு பையனும் பிறந்தாங்க. அந்த ஜோடி தங்களோட குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும்னு நினைச்சு கடுமையா உழைச்சாங்க. பத்மாவதி செய்யற சமோசா கிராமத்துல ரொம்ப பிரபலமா ஆச்சு. ஒரு நாள் பத்மாவதியோட அண்ணா தான் தங்கச்சி குடும்பத்தை பார்க்க ஊருக்கு வந்தான். ஏன் தங்கச்சியே, நீ எவ்வளவு நாள் தான் இதே வேலையை செய்ய போற? நீ ஏன் நகரத்துக்கு வந்து இதே சமோசா வியாபாரத்தை அங்க தொடங்கி சந்தோஷமா வாழக்கூடாது? இந்த விஷயத்த மோகன் தான் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ரகு வீட்டுக்கு வந்தாரு. மோகன் இந்த யோசனைய ரகு கிட்டையும் சொன்னாரு. என்னோட குழந்தைகளோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னா நான் கண்டிப்பா அங்க வரேன். வேலை செய்யற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிற இடமா பார்த்து நீ உன் கடைய ஆரம்பி. நீ நான் வேலை செய்யற இடம்க்கு வந்து கூட உன்னோட மீதி வண்டியில சமோசா விக்கலாம். மோகன் சொன்ன மாதிரியே ரகு தன் குடும்பத்தோட நகரத்துக்கு வந்து மோகன் வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடு எடுத்து தங்கினாரு. கிராமத்துல இருந்தது போலவே பத்மாவதி சமோசாகளை செஞ்சாங்க. ரகு வேலை செய்யற ஆட்கள் அதிகமா வர இடத்துல ரகு மோகனோட போய் மீதி வண்டியில சமோசாவை விற்க போனாரு.
தினமும் மோகன் வேலைக்கு போய் சம்பாதிச்சாரு. ரகுவும் வேலை செஞ்சு அதே பணத்தை சேர்ந்து சம்பாதிச்சாரு. தினமும் பணம் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு போவாரு. நகரத்து மக்களுக்கு பத்மாவதியோட சமோசா ரொம்ப பிடிச்சிட்டு நாளுக்கு நாள் நினைச்ச மாதிரியே வியாபாரம் நடந்துச்சு. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல அந்த ஜோடி அவங்க சமோசா விற்க ஒரு சின்ன தள்ளு வண்டிய வாங்கினாங்க. பத்மாவதி அங்கேயே சமோசாவை செஞ்சு ரகு அப்போவே மக்களுக்கு விற்பனை செஞ்சாரு. சீக்கிரமாவே அவங்க முன்னாடி விட நிறைய பணம் சம்பாதிச்சாங்க. அதனால அந்த 2 பேரும் இன்னும் கடுமையான வேலை செஞ்சாங்க. அவங்களோட சின்ன தள்ளு வண்டியிலிருந்து பெரிய வண்டிக்கு மாறி ரெண்டு பசங்களை வியாபாரத்தை பார்த்துக்க வேலைக்கு சேர்த்தாங்க. மக்களுக்கு சமோசா ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நிறைய முறை சாப்பாடு சீக்கிரமா தீந்து போய் மக்கள் சோகமா இருந்தாங்க. மாசங்கள் போச்சு. அவங்களோட வியாபாரம் பயங்கரமா வளர்ந்துச்சு. 30 பேர் உட்கார மாதிரி ஒரு சமோசா கடைய ஆரம்பிச்சாங்க. அங்க வேலை செய்ய 10 பேரை வேலைக்கு எடுத்தாங்க. அப்படியே போகும்போது பத்மாவதி குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. மோகனும் தான் வேலையில நல்லா வாழ்ந்து நல்ல சம்பளமும் வாங்கினான். ஒரு நாள் மோகன் அவ வேலையை முடிச்சிட்டு சமோசா கடைக்கு வந்தான். நான் சொன்ன யோசனையால உங்களோட வியாபாரத்தை வெற்றிகரமா கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ மறுபடியும் நான் சொல்றது கேளுங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. என்னன்னா அது? நான் கடந்த 10 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். ரகுவோட நிர்வாக திறமைய பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அவன் நல்ல நிர்வாகியா வருவான். நான் செய்யற வேலை கண்டிப்பா அவனுக்கு பொருந்தும். அதனால உன்னோட திறமைக்கு ஏத்த மாதிரி நீ ஏன் வேற வேலைய பார்க்க கூடாது? நீ சமோசா கடையில உட்கார்ந்து உன் நேரத்தை வீணடிக்காத. வேற ஏதாவது வாய்ப்புகளை தேடு. ஏன் இப்படி சொல்றீங்கன்னா? உங்க வியாபாரத்தை விட எங்களோட வியாபாரம் நல்லது தானே நினைச்சோம். அது எப்படி? அண்ணா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்க இந்த நகரத்துக்கு வரும்போது ஒரு நாளுக்கு நாங்க 800 ரூபாய் சம்பாதிச்சோம். நீங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிச்சீங்க. இந்த 10 வருஷத்துல நாங்க நிறைய மாற்றங்களை பார்த்திருக்கோம். இப்போ ஒரு பெரிய சமோசா கடையே திறந்து நல்ல பேரையும் வாங்கியிருக்கோம். நீங்க இன்னொரு பக்கம் உங்களோட வேலையில பெரிய இடத்துக்கு போய் இப்போ குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் சம்பளமா வாங்குவீங்க. ஆனா நாங்க 1 லட்சத்துக்கும் மேல சம்பாதிக்கிறோம். எங்களோட குழந்தைகள் எதிர்காலத்துக்கு இதுதான் சரியான முடிவுன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் எதிர்காலத்துக்கா? அது எப்படி? நாங்க எங்க வியாபாரத்தை குறைஞ்ச பணத்தை வச்சு தொடங்கி இப்போ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல என் பசங்க ரொம்ப கடினமா உழைக்கமா எங்க வியாபாரத்தை பாத்துக்குவாங்க. நல்ல நிலைமைக்கு வந்த ஒரு வியாபாரத்தை எடுத்து நடத்தலாம். ஆனா இன்னொரு பக்கம் முதலிருந்து உங்க பசங்களும் எல்லா கஷ்டத்தையும் பார்க்கணும்.
உங்க அளவுக்கு வரணும்னா ரொம்ப கஷ்டப்படணும். உங்க பசங்க நல்ல நிலைமைக்கு வரத்துக்குள்ள என் பசங்க எங்க வியாபாரத்தை 10 மடங்கு பெருசாக்கிருப்பாங்க. இப்போ சொல்லுங்க, யாரு நேரத்தையும் திறமையும் வீணடிக்கிறது? நீங்களா நாங்களா? அவங்க சொன்னதை கேட்டதும் அவங்க சொன்னது சரிதான்னு உணர்ந்து பேசாமலே போயிட்டாரு மோகன். காலம் கடந்து போச்சு. பத்மாவதி மற்றும் ரகு அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க மகன் ராஜு கிட்ட சமோசா வியாபாரத்தை கொடுத்துட்டாங்க. ராஜு ரொம்ப கடுமையா உழைச்சு வியாபாரத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்து நல்ல பேரை வாங்கினான். அவன் கடுமையா உழைச்சத பார்த்துட்டு மோகன் ராஜுக்கும் அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு செஞ்சாரு. பத்மாவதி கிட்ட போய் அந்த பொண்ணை பத்தி பேசினாரு. நீ ரகு மட்டும் இல்ல, ஆனா உன்னோட குழந்தைகளும் கூட நல்ல நிலைமைக்கு வந்து சந்தோஷமா இருக்காங்க. நெய் விற்பனையாளர் நந்தேஸ்வர்னு ஒரு கிராமத்துல கிஷன்னு ஒரு ஆள் இருந்தான். கிஷன் கிராமத்துல காய்கறிகள் வியாபாரம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தான். கிஷனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்ல. அவதான் விவசாய நிலத்துக்கு போய் விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கி கிராமத்துல விற்பான். கிஷன் அவ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பத்திரமா வச்சிருந்தான். ஆனா கிஷனுக்கு அவ வச்சிருந்த பணமே பத்தல. அவனுக்கு பெருசா ஏதாவது செய்யணும்னு ஒரு கனவு இருந்துச்சு. ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. ஒரு நாள் காய்கறி விற்க கிஷன் போகிற வழியில ஒரு வயசான அம்மா கூடை முழுக்க காய்கறிகள் வச்சுக்கிட்டு காய் வேணுமா காய்னு கத்துக்கிட்டே அவனுக்கு நேரா நடந்து வந்தாங்க. அவங்க அவ்வளோ காய்கறிகளை தூக்கிட்டு வரதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்கள கவனிச்சாரு. இவ்வளோ வயசான காலத்துல இந்த அம்மா காய்கறிகளை விற்கிறாங்களே. கிஷன் கிராமத்துக்கு போய் காய்கறிகளை விற்கிறதுக்கு முன்னாடியே சீக்கிரமாவே அந்த வயசான அம்மா அங்க இருந்த எல்லா வீடுகளையும் காய்களை வித்துட்டாங்க. கிஷன் போகிறதுக்கு முன்னாடியே எல்லாரும் காய்கறிகளை வாங்கிட்டாங்க. கிஷன் கஷ்டப்பட்டான். ஆனா அடுத்த நாள் அவன் முன்னாடி போய் வியாபாரம் செய்யணும்னு யோசிச்சான். ஆனா அடுத்த நாளும் அதே போலவே நடந்துச்சு. அப்படியே சில நாள் போச்சு. கிஷன் அந்த வயசான அம்மா எப்படி இவ்ளோ சீக்கிரமா வியாபாரம் செய்யறாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான். வேகமா அவங்கள பின்தொடர்ந்து போகணும்னு முடிவு செஞ்சான். அப்படி பின்னாடி போகும்போது அந்த வயசான அம்மா பின்னாடி திரும்பி கிஷனை பார்த்து நேராவே கேட்டுட்டாங்க. ஏன் என் பின்னாடி வர மகனே? உனக்கு என்ன தெரியணும்? என்கிட்ட நேராவே கேளு. உங்க பின்னாடி வந்ததுக்கு மன்னிச்சிடுங்க. ஆனா நீங்க எப்படி இந்த வயசுல உங்க காய்கறிகளை எனக்கு முன்னாடி இவ்ளோ சீக்கிரமா விக்கிறீங்க? கடந்த சில நாட்களா நான் வியாபாரமே செய்யல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பாரு, நான் ரொம்ப வருஷமா காய்கறி வியாபாரம் செய்யறேன். விக்கிறதுனால நான் சூர்வே ஆக மாட்டேன். ஆனா தம்பி, நீ தினமும் நீ என்ன பண்ற? நான் விவசாயிகள் கிட்ட இருந்து காய்களை வாங்கி கிராமத்துல விக்கிறேன். நான் என்ன சம்பாதிக்கிறேனோ அந்த பணத்துல தான் வாழ்றேன். ஆனா இப்போ உங்களால என்னால பணம் சம்பாதிக்க முடியல. நான் நஷ்டத்துல தான் இருக்கேன். ஏன் நீ விவசாயிகள் கிட்ட இருந்து காய்களை வாங்குற? நீயே காய்களை வாழ வேண்டியது தானே? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. நான் ஒரு சின்ன வீட்டுல தந்திருக்கேன். அங்க வேலை செய்யற அளவுக்கு நிலமும் இல்ல. பெரிய நிலங்கள் தேவையே இல்ல. உன் வீட்டை சுத்தி இருக்க சின்ன இடத்துல விதைய போட்டு ஆரம்பி. அந்த வயசான அம்மா சொன்னது கிஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு நல்ல யோசனைய சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. காய்களை வளர்க்கறது மட்டும் இல்ல, அதுக்கு நல்லா பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் போட்டு நல்லா பாத்துக்கோ. அப்பதான் உனக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்கும். கிஷன் நேரா வீட்டுக்கு போய் சில காய்கறிகளை தேர்ந்தெடுத்து வீட்டை சுத்தி விதைக்க ஆரம்பிச்சாரு. கொஞ்சம் இடம் கூட விடல. அவர் வேர்ல இருந்து வர காய்கள், செடிகள், அப்புறம் கொடிகளை விதைச்சாரு. நிறைய வாரங்களுக்கு அப்புறம்
காய்கறிகள் வளர்ந்துச்சு. கிஷன் அறுவடை செய்ய காத்திருந்தாரு. காய்களை பறிச்சு கிராமத்தில் விற்க போனாரு. நாளுக்கு நாள் கிஷனுக்கு அதிகமான காய்கள் கிடைச்சது. அவர் நிறைய பணம் சம்பாதிச்சாரு. அந்த எல்லா பணமும் அவர் சேர்த்து வச்ச பணத்தையும் போட்டு காய்களை வளர்க்க விவசாய நிலத்தை வாங்கினாரு. கிஷன் அந்த நிலத்துல காய்களை விதைச்சு அதுவும் ரொம்ப நல்லா வளர்ந்துச்சு. சீக்கிரமாவே சந்தையில ஒரு கடைய ஆரம்பிச்சு அதுல விதவிதமான காய்களை வியாபாரம் செஞ்சாரு. கிராமத்துல இருக்கவங்களுக்கு கிஷனோட காய்களை ரொம்ப பிடிச்சு அவங்கிட்டயே தொடர்ந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. கிஷன் வேலைக்கு ஆட்கள், உதவியாளர்களை வேலைக்கு வச்சு கடையும் பெருசா தொடங்கினாரு. ஒரு வருஷத்திலேயே வெற்றிகரமா சொந்தமா ஒரு பெரிய கடையா மாத்தினாரு. கிராமத்தோட தலைவர் எப்படி கிஷன் கஷ்டப்பட்டு இப்போ வாழ்க்கையில இவ்ளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கான்னு பார்த்தாரு. அவனை ரொம்ப பிடிச்சு தான் மகளையே அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. கிஷனுக்கு இப்போ ஒரு நல்ல வியாபாரமும் ஒரு அழகான குடும்பமும் சந்தோஷமான வாழ்க்கையும் இருந்துச்சு. ஒரு சின்ன ஊர்ல சோமேஷ்னு ஒரு ஆள் இருந்தான். அவ பலூன்களை ஊதி கிராமத்தில் இருந்த எல்லா குழந்தைகள் கிட்ட வித்தான். அவனுக்கு பலூன்களோட குரலை கேட்கிற மாதிரி ஒரு வரம் இருக்கு. மக்களுக்கு உதவி செய்யற குணமும் அவங்க மேல அக்கறை காட்டுற எண்ணமும் இருந்துச்சு. தினமும் சோமேஷ் எல்லா விதமான பலூன்களை ஊதி கயிறால கட்டி ஓரமா வச்சிடுவான். அப்புறம் அத விற்க தயாரா இருப்பான். அப்படி ஒரு நாள் பலூன்களை ஊதும் போது ஒரு நீல நிற பலூன் சொல்லுச்சு, ஏ பலூன் காரனா, என்னோட பலூன்ல இன்னும் கொஞ்சம் காத்து போடு, என்ன ஒரு பெரிய பலூனா மாத்து, மத்த எல்லா பலூனை விட பெரிய பலூனா என்ன மாத்து. சோமேஷ் இதுக்கு முன்னாடி பலூன்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிறது கேட்டிருக்காரு. ஆனா இந்த பலூன் முதல் முறையா அவர்கிட்டயே நேரடியா பேசிருக்கு. இன்னைக்கு இந்த நீல நிற பலூன் அவனை கூப்பிட்டு ஏதோ கேட்டிருக்கு. ஆனா சோமேஷ்க்கு பலூன் கேட்ட விதத்தை புரிஞ்சுக்கிட்டு அது செய்ய சொல்றது தவறுன்னு தெரிஞ்சுது. அதனால பலூன் கிட்ட சொன்னாரா, ஒரு பலூன்ல எவ்வளோ காத்து போடணும்னு எனக்கு தெரியாதா? நீ அதை எனக்கு சொல்லணுமா? மத்தவங்களை விட நிறைய வேணும் என்கிற மனசு உனக்கு இருக்கக்கூடாது. எப்போ உனக்கு இன்னும் நிறைய வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ உனக்கு நிறைய பிரச்சனை வரும். அவகிட்ட நான் கம்மியா பேசணும், இல்லனா அவ என்ன எப்படி மாத்தணும்னு நினைக்கிறேனோ அப்படி செய்ய மாட்டான். சரி பலூன் காரனா, நிறைய வேணும் என்கிற என்னோட மனச மாத்திக்கிறேன். ஆனா இப்போ மட்டும் என்ன மத்தவங்களை விட பெருசா மாத்து போதும். நீல பலூன் தன்மையா கெஞ்சி கேட்டதுனால பலூன் வியாபாரியும் அதுக்கு நிறைய காத்த கவனமா ஊதினான். அவன் பத்திரமா பலூன் உடையாத அளவுக்கு காத்த நிரப்பி அத ஒரு பெரிய பலூனா ஆக்கி ஒரு கயிறை கட்டி ஓரமா வச்சான். அங்க இருந்த எல்லா பலூன்களும் வித்தியாசமா இருந்துச்சு. சில பலூன் சின்னதாவும் கொஞ்சம் ஒல்லியாவும் நீளமாவும் இருந்துச்சு. சில பலூன் நல்ல வட்டமாவும் இருந்துச்சு. நீல பலூன் சுத்தி எல்லா பலூன்களையும் பார்த்துச்சு. ஏ, நான் எவ்வளோ அழகா இருக்கேன்னு பாத்தீங்களா? நாங்க என்ன பண்ண போறோம்? நான் உங்க எல்லார விட பார்க்க ரொம்ப நல்லா இருக்கேன். அதனாலதான் நீங்க எல்லாரும் என்ன பார்த்து பொறாமைப்படுறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு நீல பலூன் மறுபடியும் பேச ஆரம்பிச்சுது. ஏன் நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கீங்க?
உங்களை யாரு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு யோசிக்கிறீங்களா? நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோம்ல, உன்கிட்ட எதுவும் சொல்லல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப எங்க கிட்ட பேசிட்டு இருக்க? ஆமா, நீ ஏன் ரொம்ப பேசுற? எங்களை விட நல்லா இருக்கன்னு நீ ரொம்ப பெருமையா இருக்கா, அதனாலதான் நீ ரொம்ப பேசுறியா? ஆமா, நான் உங்க எல்லார விட பெருசா அழகா இருக்கேன், அதனாலதான் நான் பேசுறது உங்களுக்கு பிடிக்கல. என்கிட்ட என்ன சொன்ன? இப்போ என்ன பண்ற? நான் உன்னதான் பார்த்துட்டு கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நீ பெருமையா ரொம்ப விஷயங்களை பேசிட்டு இருக்க. எல்லார விட நிறைய வேணும் என்கிற, உன்னோட மனச மாத்துக்கிறேன்னு சொன்னல, அதனால தானே நான் உன்னை எல்லார விட பெருசா மாத்துனேன். இப்படி நீல பலூன் கிட்ட பேசிக்கிட்டே பலூன் வியாபாரி கிராமத்தோட நடுவுல நிறுத்திட்டான். பலூன்ஸ் பலூன்ஸ் வண்ண வண்ண பலூன்ஸ் வாங்க, வந்து இந்த அற்புதமான பலூன்களை வாங்கிக்கோங்க. இப்படி அவ சத்தமா கத்திட்டு இருக்கும்போது கிராமத்துல இருந்த எல்லா குழந்தைகளும் அவகிட்ட ஓடி வந்தாங்க. அங்கிள், எனக்கு அந்த நீல பலூன் தாங்க. அங்கிள், எனக்கும் அந்த நீல பலூன் தான் வேணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். பாத்தீங்களா, எல்லா குழந்தைகளும் என்ன வேணும்னு கேக்குறாங்க. இப்போச்சு என்னோட மதிப்பு உங்களுக்கு தெரியுதா? அங்கிள், எனக்கு நீலம் பலூன் வேண்டாம், அத நிக்கில்கே கொடுங்க. இப்படி அவ சொல்லும்போது சோமேஷ் இன்னொரு பலூனை சத்யா கிட்ட கொடுத்துட்டு நிக்கில் கிட்ட நீல பலூனை கொடுத்தாரு. நிக்கில் சந்தோஷமா காசை கொடுத்துட்டு நீல பலூனை எடுத்துட்டு போனா. நீல பலூன் உடைஞ்சா இன்னொரு பலூன் வாங்கிக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே போனா. அவ அந்த பலூனை பிடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி ஓடி பலூனை பறக்க விட்டு விளையாடினா. பத்ரம் பத்ரம், மரக்கிளைகள் என்ன குத்தும். அது என்ன தொட்டா நான் உடைஞ்சிடுவேன். நான் அந்த பலூன் வியாபாரியா கவனமா என்ன பெருசா ஊத்த சொன்னேன். ஆனா இப்போ என்ன கொஞ்சம் கூட பத்திரமா பாத்துக்காத இந்த பொறுப்பில்லாத பையன்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இப்போ என்ன ஆக போதோ என்னவோ. கடவுளே! நீல பலூன் சோகமா இருந்து தன் தப்ப உணர்த்துச்சு. அப்போ அந்த பையன் நீல பலூன் கூட விளையாடும் போது அது மரத்துல சிக்கி உடைஞ்சு போச்சு. பலூன் வியாபாரி நடந்த எல்லாத்தையும் பார்த்துட்டே தான் இருந்தான். நீ மத்த பலூன்கள் கிட்ட பேசும்போது நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்கன்னு சொல்லிட்டே இருந்தல்ல, ஆனா இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தியா? அதுக்கு தான் நான் சொன்னேன், எப்பவும் தாழ்மையா இருக்கணும், மத்தவங்களை விட நிறைய வேணும் என்ற எண்ணம் இருக்க கூடாதுன்னு.